பர் கேஜி 550 ஓப்பன் ரேட்டே சொல்லிடலாம். ஆமா, நான் ஓப்பனா சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ ஒரு ஆடை வளர்க்கணும்னா இது நம்ம ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா தான் இதை வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு இது நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். நான் வந்துட்டு எங்க அப்பா என்ன படிக்க வச்சாரு, இந்த ஃபீல்டில் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்துட்டு ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான். 100 ஆடு வளர்த்தா நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கும், எல்லா வரவு செலவு எல்லாமே போய் எனக்கு வந்துட்டு இந்த ஆடுல ஒரு 2000 ரூபாய் கிடைச்சா நான் சந்தோஷமா இருக்கேன். கிரெயின்ஸ் சரிங்களா, லஹாம் ஃபீடுன்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு 20+ தானியங்கள் இருக்கு. அதுல 11 கிலோ 12 கிலோ வாங்கினாலும் என்னால் வளர்க்க முடியும். இப்போ நம்ம கிட்ட எந்தெந்த கேஜிஸ் எல்லாம் இருக்காங்க ப்ரோ? ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபீனிக்ஸ் vlog. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பக்ரீத் ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட வந்திருக்கோம். அல் லகாம் குரூப் அப்படின்ற ஆட்டுப்பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே வந்து குட்டிலேருந்து ஒரு க்ரூம் பண்ண ஆடு. சென்னையில் ஆடு வாங்குறது எங்கே, ரெட்டேரிக்கு போகலாமா, அந்த சந்தைக்கு போகலாமாலாம் கேட்குறீங்க. நீங்கள் எங்கேயுமே போவானா, சென்னை வாங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம். சிட்டிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தேடி அலைய வேணாம். நான் டேரெக்டாக உங்கள் லொக்கேஷனுமே பின் பண்ணுறேன் வீடியோவில். டேரெக்டாக வாங்க. இதில் ஸ்பெஷல் ப்ரைஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 550 ரூபா கிலோ வந்து கொடுக்குறாங்க. இப்பயே புக்கிங்ஸ் ஓப்பனில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா பக்ரீத் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி, இப்போ உங்களுக்கு வெட்டுறதுக்கு இடம் இல்லைனாலுமே இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி பக்கவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பண்ணிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஃபார்மை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்ரீத்துக்கு நிறைய ஆடு வந்து இருக்குது. இதை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இது உங்கள் அல்லஹாம். அல்ஹம்துலில்லாஹ். இது நம்ம புதுசு, இந்த ஃபீல்டில் புதுசு கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நோன் பிராண்ட் தான் சரிங்களா. இது எப்படின்னா ஸ்டார்டிங் நான் வந்துட்டு ஒரு 4 ஆடு 5 ஆடு நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் சரிங்களா. அதுக்கப்புறமா ஆடு வந்துட்டு அறுக்கிற கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் நானே வந்துட்டு நிறைய விஷயத்த படிச்சு நானே சொந்தமாக ஃபார்ம் வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என் ஃபார்ம் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அங்கே இன்னொரு ஃபார்மும் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு பக்ரீதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி இங்கே பக்ரீதுக்கு வந்து நான் ஆடு சேல் பண்றேன் சரிங்களா. இப்போ நம்ம ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாமே நம்ம ஓன் ப்ரீடிங் பண்ணதா பாய்? ஆமா, நான் ஓனா வந்துட்டு இதை நர்ச்சர் பண்ணி நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே என்னுடைய சொந்த வளர்ப்பாடுங்க. ஓகே, என்னுடைய சொந்த தீவனம் இருக்கு, அல் லகாம் ஃபீடுன்னு சொல்லிட்டு 2 ஃபீட் இருக்கு. ஒன்று வந்து கிரெயின்ஸு, இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு பவர் மிக்ஸ்ன்னு வரும் சரிங்களா. 2 ஃபீட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ளிமெண்ட்ஸும் பண்றோம் சரிங்களா. ஆடுக்கான சப்ளிமெண்ட்ஸ் ஹிமாலயா கம்பெனியோட டைப் பண்ணி லிவர் டானிக், கால்சியம் டானிக், மினரல் மிக்சர், ப்ரோபயோட்டிக்ஸ், மினரல் சால்ட் என்ன வேணுமோ சரிங்களா, அது நம்ம பண்ணி ஃபார்ம் வந்து வைக்க போறாங்கன்னா எந்த டவுட்னாலும் உங்களுக்கு வந்து கேட்கலாம். தாராளமா கேட்கலாம். கிடைக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்களால பாத்துக்க முடியாம லாஸ் பண்ணிடுறாங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? புதுசா வரவங்களுக்கு என்ன சொல்வீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா பேசிக்கலி இது வந்துட்டு என்னுடைய குடும்ப தொழில். நாங்க கறிக்கடை வச்சிருக்கோம் சரிங்களா. நான் வந்துட்டு எங்க அப்பா என்ன படிக்க வச்சாரு, இந்த ஃபீல்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்துட்டு ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான் சரிங்களா. சும்மா நமக்கு பார்ட் டைம் மாதிரி இப்போ இதை நான் ஃபுல் டைமா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே சரிங்களா. என்ன பண்ணேன்னா நான் வந்துட்டு இதை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தேன் சரிங்களா. இப்போ ஒரு ஆடை வளர்க்கணும்னா இது நம்ம ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா தான் இதை வந்துட்டு நம்ம ஃபியூச்சரில் வந்துட்டு இது நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் சரிங்களா. இப்போ இதை வந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லையா, நைட்டு இப்போ ஜுரம் வருதா, நம்ம எந்திரிச்சு போய் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸை நம்ம வந்துட்டு அதுக்கு பண்ணி கொடுக்கணும். இல்லைனா வந்துட்டு காலையில் ஆடு வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சோர்வாய் இறந்து போனதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ இதுக்கு வந்துட்டு நிறைய எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். பேசிக்காக சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறீங்கன்னா இப்போ நீங்கள் டவுட்ஸ் கேட்கும் போது நான் உங்களுக்கு எல்லாமே A to Z நான் கிளாரிஃபை பண்ணுவேன். இப்போ ஃபார்ம் வைக்கணும்னு வரவங்களுக்கு நம்ம ஐடியா கொடுத்து ஃபார்ம் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு இதில் 100 ஆடு வளர்த்தா நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க சரியா. அதை மெயின்டைன் பண்ணவே தெரியாது. பட் அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு எப்படின்னா நீங்க குட்டியை செலக்ட் பண்றதுல தான் இருக்கு சரிங்களா. இப்போ குட்டி செலக்ட் பண்றதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இந்த குட்டி பாத்தீங்கன்னா நான் வாங்கும் போது இந்த குட்டி எல்லாமே வந்துட்டு என்னால 11.8 kg குட்டியை வாங்கினாலும் என்னால வளர்க்க முடியும். 11 கிலோ 12 கிலோ வாங்கினாலும் என்னால் வளர்க்க முடியும். இப்போ நம்ம கிட்ட எந்த கேஜிஸ் எல்லாம் இருக்காங்க ப்ரோ? நான் வாங்கும்போது இந்த குட்டிங்க வந்துட்டு ஆவரேஜ் வெயிட் வந்து 11.8 kg சரிங்களா. இப்போ இந்த குட்டிங்களோட வெயிட் வந்துட்டு 25 to 40 kg இருக்கு. ஓகே, அந்த அளவு வந்து டெவலப் பண்ணிருக்கீங்க. நான் டெவலப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அது எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு மெத்தட் இருக்கு, என்னுடைய பிளான் இருக்கு. அதைப்படி நான் வளர்த்து அதைப்படி வந்துட்டு ப்ராப்பரா பக்ரீதுக்கு வந்துட்டு இதை ப்ராப்பரா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கிட்ட பக்ரீதுக்கு மட்டும்தான் ஆடு வந்து கிடைக்குமா, இல்லை எப்போ வேணா கால் பண்ணலாமா ப்ரோ? இல்லை ப்ரோ, ஹகீகாவுக்கும் சதகாவுக்கும் அந்த டைம்லயும் நான் வந்துட்டு ஆடு எல்லாம் வைக்கணும்னு சொல்லி சென்னையில் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு
சென்னையிலயும் வந்துட்டு ஒரு ஃபார்ம் செட்டப் இங்க வந்துட்டு ஃபார்ம். ஏன்னா இது யாருக்குமே தெரியாது. எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரைடிங் ஸ்பாட் மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு யாருக்கும் நாலேஜ் இல்ல. ஆமா, சென்னையில வந்து ஆட்டு பண்ண சொன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஆமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல இல்லாதது இல்ல, கொஞ்சம் மட்டும் இங்க வச்சிருக்கீங்க. ஆமா, அதே எல்லாமே ஃபார்ம் தான். மற்ற எல்லாமே ஃபார்ம் தான். இது எப்படின்னா பக்ரீதுக்கு வந்துட்டு இங்கே கொண்டு வந்து விற்றுருக்கோம். அதுக்கப்புறமா அஹீகாவுக்கும் சதகாவுக்கும் மட்டும் தான் இங்கே ஆடு நிப்பாட்டிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்துட்டு எனக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதை பற்றி பேச்சுவார்த்தையெல்லாம் இன்வெஸ்டர்ஸோட போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அது ஓகே ஆயிடுச்சுன்னா சென்னையில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்மிங் வந்துட்டு நான் இன்வென்ட் பண்ணுவேன் இன்ஷால்லா. ஆனால் இப்போ இருக்கிறதுல ஐடி கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். இல்லை ஜி, ஐ மீன் எனக்கு வந்துட்டு என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இருக்கு. ஓகே, சரிங்களா? இப்போ என் அண்ணா இருக்காரு, என் பெரியப்பா, என் சித்தப்பா இருக்காரு, ஆமா, என் மாமனார் இருக்காரு, என் தம்பி இருக்கான். அந்த சப்போர்ட் இல்லைன்னா அந்த ஃபார்ம் கிடையாது. ஆமா, டெஃபினட்டா கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு சொல்லி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேமிலியோட ஒர்க் பண்ணால் வந்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அந்த கோஆர்டினேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் ஃபேமிலியோட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. என் ஃபேமிலி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாமே. எங்கள் அண்ணன்லேருந்து, எங்கள் அப்பாலேருந்து, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அவங்க பர்சனல் லைஃப்பை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன மேலேற்றணும்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு ஒரு டேப் மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. ப்ரோ இப்போ நம்ம கிட்ட இருக்காங்களா ப்ரோ ஆடு? இது ஒரு கலர் வருது. இது என்ன நேம் மாறுமா இல்லை எல்லாமே ஒரே ஆடு தானா ப்ரோ? இது வந்துட்டு நெல்லூர் ஜுடிப்பின்னு சொல்லுவாங்க ஜி. சரிங்களா? நெல்லூர் ஜுடிப்பில் அடிக்கருப்பு இது. ஓகே, சரிங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு மீட் பர்சன்டேஜும் நல்லா இருக்கும். இது ஆடு வளர வளர தோரணை வந்துட்டு அருமையா இருக்கும். இதெல்லாம் குண்டூர் ஆடுங்க. ஓகே ப்ரோ. இதுல வந்துட்டு உங்களுக்கு கேரண்டீடா 55+% மீட் இருக்கும். ஓகே. அதுக்கும் எனக்கு என்ன ப்ரோ வித்தியாசம்? எந்தவும் வித்தியாசம் இல்லை ஜி, எல்லாமே பிரீட்ஸ் தான். எல்லாமே பிரீட்ஸ் தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரீட்ஸ் இருக்கு. இப்போ மயிலம்பாடின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெல்லூர் ஜுடிப்பின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கோங்கு. சரிங்களா? இப்போ ஒரு 150 குட்டி இருக்குன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு 400 to 500 குட்டி வளர்க்குற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஓகே, சரிங்களா? எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஃபீனிக்ஸ் vlogக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் கிடைக்குது. சரிங்களா? என்னுடைய சேனலும் இருக்கு, அல்லஹாம் குரூப் யூடியூப். அது இன்ஸ்டாகிராம் அப்டேட் கொடுப்பீங்களா ப்ரோ நீங்க? எல்லா அப்டேட்டும் வரும். அப்புறமா இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அல்லஹாம் குரூப் ஃபார் யூ. சரிங்களா? அதில் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். சரிங்களா ப்ரோ? இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆடு அதமாக சொல்லுவாங்களா ப்ரோ? அதான் கறிகளில் பார்க்குறேன். அது ப்ரோ அது வந்துட்டு வெள்ளை ஆடுங்கிறது வேற, இது செம்மறி ஆடு. செம்மறி ஆடு. ஆமாம், இது செம்மறி ஆடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்ரீத் ஸ்பெஷல். ஆமாம், இது கெங்குரி. கோங்கு கிடையாது, கெங்குரி. சரிங்களா? கோங்குன்றது ஆந்திரா ஆடுங்க. மதுரை பிரீடுன்னு ஒன்று இருக்கு, அது வந்து பொட்டுக்கடான்னு சொல்லுவாங்க. ஓகே, சரிங்களா? எல்லாத்துக்கும் டாப் அதுதான். இப்போ நம்ம கிட்ட இந்த ஆடு மட்டும் தான் இருக்குமா, எல்லாமே கிடைக்குமா ப்ரோ? ஆனால் எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. எல்லா மற்ற ஆடு ஆமாம், எல்லாமே ஹையாக இருக்குது. நான் மட்டும் தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது 550 நான் கொடுத்துட்ருக்கேன். பர் கேஜி 550 ஓப்பன் ரேட்டே சொல்லிடலாம். ஆமாம், நான் ஓப்பனாக சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நிறைய இடத்துல வந்து நானே போய் விசாரிச்சிருக்கேன். 650 இருக்குது, 600 இருக்குது. நான் வந்துட்டு அவங்க பிஸ்னஸை கெடுக்க விரும்பல, இருக்கிற ஃபேக்டை மட்டும் தான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம பிஸ்னஸ் இது, நம்ம ரேட் இது, அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் சச். ஏன்னா இது என்னுடைய சொந்த ஆடுங்க. பக்ரீத் கிட்ட வரப்ப ரேட் ஏதாச்சும் ஏறுமா இல்லை இதே ரேட் தான் இருக்குமா ப்ரோ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிமாண்ட்ஸ் ஆக வாய்ப்பு உண்டு. அது நமக்கு இன்னும் 2 நாள் தெரிஞ்சிடும். சாட்டர்டே சண்டேல தெரிஞ்சிடும். ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே வரவங்களுக்கு இந்த ரேட்டு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு மார்னிங்கே போஸ்ட் பண்ணுறோம். ஓகே. அப்போ உடனே வரவங்களுக்கு இந்த ரேட் கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும் ப்ரோ. இப்போ மற்ற இடத்துல வந்து ஒரு கோட் வந்து வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு ப்ரோ? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஆடு இருக்க இட வசதி இருக்காது. ஓகே. இப்போ அல்லஹாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆடை டேக் பண்ணி நம்ம கிட்டே விட்டுறலாம். பக்ரீத் அன்னைக்கு வந்து உங்கள் ஆடு அறுக்கப்படும், உங்களுக்கு க்ளீனாக பேக் பண்ணி மீட்டை வந்து உங்களுக்கு உங்கள் கையில். அதுக்கு தனி சார்ஜஸ் பே பண்ணணும்? அதுக்கு தனி சார்ஜஸ். ஓகே. டைமிங் நீங்கள் சொல்லுங்கள், அந்த டைம் அவங்க வந்து. ஆமாம், அவங்க ஸ்லாட் வந்துட்டு அவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருப்போம். அந்த டைம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். அதுக்கு 1 hour முன்னாடி ஃபோன் பண்ணுவோம். அந்த டைமுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான மீட் அவங்களுக்கு ரெடியாக இருக்கும். அவங்க வந்து அவங்க கண்ணு முன்னாடிலாம் ஸ்லாட்ரிங்கே நடக்கும். ஓகே, சரிங்களா? அவங்க இல்லைன்னா ஸ்லாட்டரிங் நடக்காது. ஏன்னா சில பேர் அதுக்கும் பயப்படுவாங்க, ஏன்னா இது பண்ணுவாங்களா, வெயிட் பண்ணுவாங்களான்ட்டு. ப்ரோ இப்போ வராங்கல்ல ப்ரோ, இப்பயே வெயிட் வந்து போட்டு நீங்க வந்து புக் பண்றீங்களா ப்ரோ மட்டன்? ஆமா ஆமா. இப்போ ஒரு கஸ்டமர் வாக்-இன் வராங்கன்னா, ஓகே, அப்போ கஸ்டமருக்கு ஒரு ஆடு பிடிச்சிருக்கான், அவங்க கண்ணு முன்னாடியே வெயிட் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி வெயிட் சிஸ்டமே இல்லை. வெயிட் சிஸ்டம் எப்படி வந்தது, எங்கன்னு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்த்து பார்வையிலே சொல்லிடுவோம். இது வந்து 36 கிலோ வரும்னு சொல்லிடுவேன். சரிங்களா? இது பார்த்தா 30 கிலோ வரும்னு சொல்லிடுவேன். எல்லாமே அந்த ஒரு பிசினஸ் மைண்ட்ல நம்ம வரது. ஆமா, ஏன்னா வந்துட்டு நான் எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது, நான் எங்க அப்பா கிட்ட இருந்து, தாத்தா கிட்ட இருந்து, எங்க அண்ணன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அந்த மாதிரி இல்ல ஆடுலாம் ஒன்றும் செய்யாது ஜி. எல்லாமே வந்துட்டு வளர்த்தாடு தான், பாசமா தான் இருக்கமே தவிர. ஆமா, இந்த ஆடுல எந்த ஆடுலயும் நீங்க வந்துட்டு எப்படி சொல்றது, எல்லாமே கெட்டியா தான் இருக்கும், தெளிவா இருக்கும் ஆடுங்க. சரிங்களா? முக்கியமா அதுதான் ப்ரோ. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல ஆடு வாங்குறாங்க, தெளிவான ஆடு,
அதே மாதிரி இப்போ கொஞ்சம் சொதையா இருக்கு, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எப்படி பார்க்கலாம் அதை சொல்லிடுங்க ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இந்த ஆடுக்கு வந்துட்டு ஜுரம் இருக்குன்னா ஓகே 2 இடத்துல காதண்டை பார்க்கலாம் சரிங்களா. இன்னொன்று வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டச் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. தீவனம் வந்துட்டு எல்லா ஆடும் சாப்பிடும்போது அது மட்டும் ஓரமாக போய் நிற்கும், தண்ணியாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்துட்டு அதுக்கு என்ன சொல்லி பார்த்துட்டு நம்ம தெர்மோமீட்டரில் செக் பண்ணுவோம். இப்போ நமக்குன்னா வந்துட்டு 100 டிகிரிஸ் வந்தால் ஃபீவர். ஓகே. ஆடுக்கு வந்துட்டு 103 டிகிரிஸ் தான்னா அவங்களுக்கு ஹை ஃபீவர்னு இருக்கும். நார்மல்னா என்ன டிகிரி ப்ரோ? நார்மல் 103, ஐ மீன் 103க்கு கீழே 98 99 நார்மல், 99 100 அந்த மாதிரி. 103க்கு மேலே போச்சுன்னா நம்ம அதுக்கான மெடிசன்ஸ் கொடுக்கணும். ஆமாம். இப்போ ஆடு வந்துட்டு தீவனம் சாப்பிட்டு வந்துட்டு அது அசைப்போகுது சரிங்களா, லூஸ் ஸ்டூல்ஸ் ஆகுது, அதுக்கான டேப்லெட்ஸ் வந்துட்டு அதுக்கு ஓரலாக கொடுக்கணும் சரிங்களா. நம்ம குழந்தை மாதிரி பேசிக்காக பார்த்தா அதுவும் நல்லா வளரும், நமக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். பேசிக்காக சும்மா ஒரு வீடியோ பார்த்து சும்மா 10 ஆடுல 1 லட்சம் வருது 2 லட்சம் இல்லை, அது வாய்ப்பே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஆடு வாங்கும்போது 14,000 ரூபாய், 12 கிலோ ஆவரேஜ்னு வச்சுப்போம். நான் வாங்கும்போது அந்த ஆடு வந்து 14,000 ரூபாய். ஓகே. ஏன்னா அந்த டைம் வளர்ப்பு குட்டி ஹை டிமாண்டாக இருந்தது சரிங்களா. இந்த ஆடை நான் வளர்த்து என்னுடைய ஆவரேஜ் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சரிங்களா, எல்லா வரவு செலவு எல்லாமே போய் எனக்கு வந்துட்டு இந்த ஆடில் ஒரு 2,000 ரூபாய் கட்சா நான் சந்தோஷமா இருப்பேன். ஓகே. நம்ம வந்து பெருசா ப்ராஃபிட் பண்றதுலாம் கிடையாது. இல்ல எனக்கு 2,000 ரூபாய் கட்சா போதும். அந்த 2,000 ரூபாயும் எப்படின்னா, இதை ஆடு யார் சேல் பண்றாங்களோ அவங்களுக்கு 500 கமிஷன். அது இல்லாம இந்த இடத்தோடைய வாடகை, தினக்கூலி, ஆளுங்களை வச்சிருக்கிற செலவு எல்லாமே போயிட்டு எனக்கு ஒரு ஆட்டுக்கு 1000 ரூபாய் கட்சா ஐ எம் ஹாப்பி. ப்ரோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஹோல்சேலா ஒரு 10 ஆடு வேணும் 20 ஆடு வேணும்னா கொடுப்பீங்களா? தாராளமா கொடுக்கலாமே, அவங்களும் வந்து வாங்கிட்டு போகலாம். ஷாப் வச்சிருக்கோம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பண்ணலாம். ஆமா கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு 2 பேர் கூட டை அப் பண்ணியிருக்கோம். ஓகே சரிங்களா. அவங்களுக்கு வந்துட்டு பக்ரீத் முடிஞ்சோன்னே அவங்களுக்கு வந்துட்டு மீட்ஸ் வந்துட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதை பற்றி வந்துட்டு நான் இப்போ பக்ரீதில் பிஸியாக இருக்கிறதுனால அவங்கள வந்துட்டு பக்ரீதுக்கு அப்புறமா கால் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அதுவும் இன்ஷால்லா நமக்கு நடக்க ஆரம்பிச்சு. இப்போ ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன்னாலுமே ஒரு 100 kg 200 kg வேணா தாராளமாக தரலாம். நம்மளால பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக பண்ணி தரோம். இப்போ ஒரு பீஸுக்கு வந்து இப்போ ஒரு ஆடு எடுத்தாங்கன்னா 550 ரூபா சொல்றீங்க. இதுவே ஒரு 40 ஆடு 50 ஆடு இருக்கிறப்ப என்ன கம்மி ஆகுமா இல்லை இதே ப்ரைஸ் தான் இருக்குமா ப்ரோ? அந்த டைம் வந்துட்டு நம்ம ப்ரைஸை ஃப்ளக்சுவேட் பண்ணலாம். ஆனால் நான் வந்துட்டு நிறைய ஃப்ளக்சுவேட் பண்ண முடியாது, ஏன்னா என்னுடைய ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிரும். ஓகே. மினிமம் ஓரளவு கம்மி பண்ணலாம். இப்போ நீங்க ஃபார்ம் வச்சிருக்கீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ நிறைய இடத்துல ஃபுட்டு கொடுக்குறாங்க, ஆனா ஆடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அந்த வெயிட் வந்து கெயின் பண்ண மாட்டுது, ரொம்ப லீனா இருக்கு, அந்த போன்லாம் சில ஆளுக்கு தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்கு. சரி, அது என்ன இஷ்யூனால அப்படி இருக்கு? சரி, நீங்க கொடுக்குற தீவனம் வந்துட்டு எப்படி கொடுக்குறீங்க சரிங்களா, அடர் தீவனமா இல்ல கலர்ப்பு தீவனமா சரிங்களா, என்ன டைப் ஆஃப் ஃபீட் நீங்க தரீங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் திங். இப்போ என்கிட்ட 2 டைப் ஆஃப் ஃபீட் இருக்கு. என்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான் அது சரிங்களா. என்னுடைய ஃபார்முலேஷன் ஒன்று வந்துட்டு கிரெயின்ஸ் சரிங்களா, லஹாம் ஃபீடுன்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு 20+ தானியங்கள் இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் ஆடோட பாடி வெயிட்டில் 4% சரிங்களா. மார்னிங் ஈவினிங் 2 டைம் பிரித்து கொடுங்க. ஓகே. நடுவில் வந்துட்டு க்ரீன் ஃபாடர் கொடுங்க சரிங்களா. இப்போ அந்த க்ரீன் ஃபாடர் என்ன பண்ணோன்னா அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணோம் சரிங்களா. ரெண்டாவது வந்து பவர் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று இப்போ தான் புதுசாக வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே சரிங்களா. அது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டு வகையான ஒரு தீவனம் சரிங்களா. இப்போ அந்த தீவனம்லாம் எந்த ஊருக்கு அனுப்பலாம்? எந்த ஊர், தமிழ்நாடு முழுவதும் அனுப்பலாம் சரிங்களா. தீவனம் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஆமா, எந்த டிரான்ஸ்போர்ட்ல வேணாலும் போட்டுக்கலாம். அவங்க வெறும் ஆர்டர் பண்ணா ஓகே தான். சரி, மினிமம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண? 5 கிலோ 10 கிலோ இருக்கா? இல்ல ஜி, ஒரு பேக் வந்துட்டு 50 kg பேக். 50 kg? ஆமா, 50 kg பேக் வந்துட்டு அது எவ்வளவு நாள் யூஸ் பண்ண முடியும்? அது வந்து ஓப்பன் பண்ணலன்னா வந்துட்டு நீங்க 3 months கூட வைக்கலாம். ஆமா, லஹாம் ஃபீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1600 வருது சரிங்களா, எந்த சார்ஜஸும் இல்லாம. அதுவே பவர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா 1450 வருது. இதுல வந்துட்டு உங்களுக்கு ஆடுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலிடா கிரெயின்ஸ் கொடுத்தீங்கன்னா, லஹாம் ஃபீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 kgs வந்துட்டு நீங்க ப்ராப்பரா வளர்த்தா தாராளமா நீங்க அச்சீவ் பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு அதே வந்துட்டு பவர் மிக்ஸ் கொடுத்தா உங்களுக்கு தாராளமா 4 to 5 kgs வரும். இது எல்லாமே வந்து நம்ம வளர்க்குற முறையில தான் இருக்கு சரிங்களா. இப்போ என்னோட ஆடுக்கு நான் அது மட்டும் தரது இல்லை, நான் கடலை கொடியும் தரேன், நான் ஸ்டைலேஜும் தரேன். ஒரு நாள் ஆல்டர்னேட்ஸ் அதெல்லாம் மாத்தி போடுறோம். டயட் மாதிரி தான் அவங்களுக்கு. ஆமா, எல்லாமே ப்ராப்பர் டயட் தான். ஸோ எல்லாருமே சாப்பிடணும். இப்போ நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குமோ அதே மாதிரி ஆடும் ஹெல்த்தியாக இருந்தால் நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ரிட்டர்ன்ஸ் நான் அடிக்கடி பண்ணாமல் வாங்கணும், பணத்தை போட்டுன்னு இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் சரிங்களா. ஆடு வளர்க்குறாங்க, இப்போ ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா. இன்வெஸ்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு 3 months 4 months அதுக்கு பின்னாடி வந்துட்டு ரொம்ப வளைக்கிறாங்க. ஏன்னா அதை அவங்க பார்ட் டைமாக பார்க்குறாங்க. இதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். எனக்கு புரியுது, உங்கள் கரியரும் இருக்குது. பட் இதை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணோன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் கூட இருக்கிற ஆட்கள் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இதுக்கு இல்லை நம்ம ஃபுல் டைமாக உட்காந்து பார்க்கணும். இல்லைனா நம்ம ஃபுல் டைமாக உட்காந்து பார்க்கணும். இதுதான் ஜி.
உண்மையா சொல்ல சிம்பிள் கான்செப்ட். சிம்பிள் கான்செப்ட் அதுதான். இருக்கிறவங்க உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் ஆடு தெம்பா இருக்கும். இப்போ நான் வந்துட்டு சென்னையில் தான் இருந்தேன். எனக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங், நான் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே நான் தான் பார்க்கணும். ஆடை வளர்க்குறது வந்துட்டு என்னுடைய அண்ணன், என்னுடைய சித்தப்பா, என்னுடைய மாமனார், என்னுடைய ஃபுல் ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த டென்ஷன் இல்லை, ஐயோ ஆடு வளரலையே என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் டூப்ளிகேட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டீங்க. ஒரு ப்ராசஸ் யார் யார் பார்த்துக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதனால டென்ஷன் ஃப்ரீயா இருக்கேன் நான். ஓகே சரிங்களா. மேலும் வந்துட்டு நீங்க இப்போ ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்க சப்போர்ட் சிஸ்டம் வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். இதை வந்து நான் ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணி 3 years ஆகுது. ஓகே ப்ரோ. சரிங்களா. ஃபங்க்ஷன் நல்லா ஆயிட்டு இருக்கு, இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மேலும் வந்துட்டு இதே மாதிரி தான் ஆகணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் சப்போர்ட் கண்டிப்பா ப்ரோ. சேனலோட வியூவர்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஃபார்ம் இதை விட நம்ம அடுத்து ஆந்திராவில் பார்க்குறப்ப 2 ஃபார்மா நம்ம போடுறோம். டெஃபினட்டா ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆடு டோட்டலாக எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஓகேண்ணா. சரிங்களா. டியூஸ்டே கொண்டு வந்தேன், வெட்னஸ்டே நைட் எல்லாமே வந்துட்டு சோல்ட் அவுட். இப்போ வந்துட்டு இன்னும் ஆடு வருது. சரிங்களா. நாளைக்கு சாட்டர்டே ஈவினிங் நினைக்கிறேன், சாட்டர்டே மார்னிங் இல்லைனா ஈவினிங், இந்த டைம் பிட்வீனில் வந்துட்டு ஆடு வந்துடும். அது வந்து செகண்ட் லாட். சரிங்களா. அந்த ஆடு வந்தோடனே அந்த ஆடுக்கு வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் புக்கிங் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாராச்சும் ஆடு பர்ச்சேஸ் பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஆடை வந்து புக் பண்ணிங்க. கவலைப்படாதீங்க, ஆடு எதுவும் செய்யாது. இது எல்லாரும் தான் நிற்கிறாங்க. ஆமா, ஒன்றும் பண்ணாது ஜி, ஒன்றும் பண்ணாது. டாக் மாதிரியே இருக்காங்களே ப்ரோ. அவ்வளோதான். இதுவும் ஒரு பெட்டு தான் ஜி. சும்மா வந்து சில பேர் அப்படிலாம் போயிடுவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே நம்ம வளர்த்த ஆடு தான். இந்த கலர் நம்ம ஒரே ஒரு ஆடு தான் இருக்கா ப்ரோ, பிளாக்ல? இல்ல 3 நாள் இருந்தது. 3 நாள் இருந்தாங்க. ஆமா, எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல எடுத்துட்டு போகணுன்றவங்க எடுத்துட்டு போயிடலாம். ஆடு இப்பயே பேமெண்ட் கொடுத்து எடுத்துட்டு போறதா? எடுத்துன்னு போயிடலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. அப்புறம் இன்னொரு டவுட் ப்ரோ, இப்போ பக்ரீத் வரதுக்கு இன்னொரு 1 வீக் இருக்கு. ஆமா. இப்போ அவங்க போடும்போது ஒரு வெயிட் இருக்கும், 1 வீக்ல வெயிட் ஏறினா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவீங்களா எப்படி ப்ரோ? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. அவங்க இது ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அவங்க புக்கிங் பண்ணிட்டாங்க. இனிமேட்ல இருந்து அது அவங்க ஆடு. தீவனத்துக்கு மட்டும் அவங்க 100 ரூபாய் தரணும். தீவனத்துக்கு மட்டும் தான், 100 ரூபாய் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. தீவனத்துக்கு மட்டும் அவங்க 100 ரூபாய் தரணும். சரிங்களா. வேற எதுக்கும் அவங்க கொடுக்கறதுக்கு எதுவும் தேவையில்லை. பாருங்க எல்லாமே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம குட்டில இருந்தே பழக்கினதுனால அப்படி நம்ம கிட்ட செட் ஆயிட்டாங்க. ஆமா. தேங்க்யூ ப்ரோ. நாங்க கேட்ட உடனே வீடியோ கொடுத்தீங்க, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தாலும் கண்டிப்பா. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம ஆந்திரால ஃபார்ம் இருக்குன்னு சொன்னீங்க, ஃபார்மையும் ஒரு வீடியோ கொடுங்க. கண்டிப்பா, டெஃபினட்டா ஜி.